தொடர் மழையால் கம்பம் சுருளிப்பட்டி இடையிலான சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இரு கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், 2 கிராமங்களில் இப்ப நிலை என்ன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது நேற்று இரவு கனமழையானது கொட்டி தீர்த்தது. விடாம மழையின் காரணமாக முல்லை பெரியாற்றில் வெள்ள பெருக்கு ஏற்படுத்தி ஓடியது. இது குறிப்பா பார்த்தா கம்பத்திலிருந்து சுருளிப்பட்டி, அதாவது சுருளி சாலைக்கு செல்லும் சுருளிப்பட்டி சாலையில முல்லை பெரியார் ஓடுகிறது. இந்த சாலையில வெள்ளப்பெருக்கு பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டு சாலையில ஆற்று கரைகள் உடைப்பு ஏற்பட்டு இருக்கு. மேலும் வயல்கள்ல வெள்ள மழை நீர் புகுந்து அதுவும் சாலையை கடந்து ஓடுகிறது. குறிப்பா தொட்டமான் துறை பகுதியில அந்த ஆற்றை ஒட்டி சாலையில மழை வெள்ளம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனால கம்பத்திலிருந்து சுருளிப்பட்டிக்கு செல்லக்கூடிய கர்நாத்தம்பட்டிக்கு செல்லக்கூடிய மக்கள் செல்ல விபத்துகள் ஏற்பட்டு அசம்பாதங்கள் ஏற்பட்டுவதற்காக காவல்துறையினர் அந்த தொட்டமான் துறையில பகுதியில் கயிறுலால் தடுப்புகளை கட்டி இங்கிட்டு இருந்து போராட்டிகள் அங்கிட்டு போக தடுத்து நிறுத்தி மக்களையும் திருப்பி விடுகிறாங்க. இந்த வழியாக செல்லக்கூடிய மக்கள் காமையா கவுண்டன்பட்டி வழியாக நாராயணன்பட்டி வழியாக கிட்டத்தட்ட சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி சுள்ளிப்பட்டிக்கும் கர்நாத்தம்பட்டிக்கும் சென்று வருகின்றனர். இதனால 2 கிராம மக்களோட தொடர்பு தடைபட்டிருந்தால சுற்றி 15 கிலோமீட்டர் சுற்றி போய் வந்துட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி சீசன்ல சுள்ளிப்பட்டி கர்நாத்தம்பட்டியை சேர்ந்த மக்கள் கம்பத்துல பர்ச்சேஸ் பண்றதுக்காக அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வருவாங்க. வரக்கூடிய மக்கள் இப்பொழுது 15 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மழை வெள்ளம் மடிந்த பிறகுதான் இந்த சாலையில போக்குவரத்தை மீண்டும் தொடங்குறதுக்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறாங்க. விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.